விபிஎம்எம் கல்வி குழுமத்தின் கல்லூரி நாள் கொண்டாட்டம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் விபிஎம்எம் மகளிர் கல்வி குழுமம், விபிஎம் நகர், கிருஷ்ணன் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர். முனைவர் விபிஎம் சங்கர் தலைமையில் முனைவர் பழனி செல்வி சங்கர் வழிகாட்டுதலில் விபி முத்தையா பிள்ளை மீனாட்சி அம்மாள் மகளிர் கல்வி குழுமம், கிருஷ்ணன் கோயில், ஸ்ரீவில்லிபுத்தூர். விபிஎம்எம் ஐடி பார்க், விபிஎம்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், விபிஎம்எம் பொறியியல் கல்லூரி, விபிஎம்எம் கல்வியியல் கல்லூரி, விபிஎம்எம் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, விபிஎம்எம் செவிலியர் கல்லூரி, விபிஎம்எம் ஆர்கிடெக்சர் கல்லூரி, விபிஎம்எம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி, விபிஎம்எம் ஏரோ கிட்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல், இவற்றுக்கெல்லாம் சிகரமாக விபிஎம்எம் மெடிக்கல் ஃபவுண்டேஷன் எல்லாம் நிறைந்தது. மகளிர் கல்விக்கான சிறந்தது விபிஎம்எம் மகளிர் கல்வி குழுமம், கிருஷ்ணன் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர். தொலைபேசி எண் 0456328911 045632890001. வாருங்கள் பெண்களை, ஜெயித்து காட்டுவோம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டம் கிருஷ்ணன் கோயிலில் அமைந்துள்ள விபிஎம்எம் கல்வி குழுமத்தின் 10வது ஆண்டு கல்லூரி நாள் விழா 18/4/2016 அன்று கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த கல்லூரி நாள் விழாவில் விபிஎம்எம் கல்வி குழுமத்தின் தலைவர் விபிஎம்எம் சங்கர், தாளாளர் திருமதி பழனிச்செல்வி சங்கர், துணைத் தலைவர் விபிஎம்எம்எஸ் தங்கப்பிரபு, கல்லூரிகளின் முதல்வர்கள், பேராசிரியர்கள், பெற்றோர் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமிழ்தாய் வாழ்த்துடன் விழா தொடங்கியது. அதன் பின்னர் கல்லூரி மாணவிகள் இறை வாழ்த்து பாடினர். கணேஷா சரணம், ஸ்ரீ கணேஷா சரணம், கஜானன ஸ்ரீ கணேஷா சரணம், கஜானன தேவர் முனிவர் பணியும் தயாகர ஸ்ரீ கணேஷா சரணம், சரணம் சரணம் சரணம். நாகாபரணதே நா
VPMM கல்லூரியின் முன்னாள் முதல்வரும் சிறப்பு விருந்தினருமான நாச்சியார் கண்ணன் அவர்களும் தாளாளர் திருமதி பழனிச்செல்வி சங்கர் அவர்களும் குத்துவிளக்கினை ஏற்றினார்கள். சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் நிகழ்ச்சியில் முதலாவதாக VPMM கல்லூரி மாணவி வரவேற்புரை வழங்கினார். ஆன்றோர் சான்றோர் பலர் இருக்க அடியவளை வரவேற்புரை நல்க அனுமதி அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை துவங்குகிறேன். பெண் கல்வியே நாட்டின் கல்வி என்பதை போற்றும் கல்வி அறிவற்ற பெண் கலர் நிலம் அங்கே புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்ற பாரதிதாசனின் வைர வரிகளுக்கு ஏற்பவும் கல்லூரி நாள் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட VPMM கல்லூரியின் முன்னாள் முதல்வர் நாச்சியா கண்ணன் அவர்களுக்கு VPMM கல்வி குழும தலைவர் VPMM சங்கர் மற்றும் தாளாளர் திருமதி பழனிச்செல்வி ஆகியோர் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசினை வழங்கினார்கள். Report of the activities of the academic year 2015 to 2016. I place this report before you to guide us to reach the greater heights and encourage us whenever we deserve. It is often said, perfection is not attainable, but if we chase perfection, we can catch excellence. Perfection is not attainable, but if we chase perfection, we can catch excellence. Yes, each and every college strives hard for excellence. So do we at VPMM. VPMM கல்வி குழுமத்தின் முதல்வர்கள் கல்லூரியின் சிறப்பு குறித்தும் மாணவர்களின் வளர்ச்சி குறித்தும் உரையாற்றினார்கள். To present the annual report of the VPMM College of Nursing. It is a prestigious institution. Our college strives to be an equitable, effective, interactive learning community that makes a difference to education and human development through excellence in teaching, scholarship, and service. Our institution fosters graduates who are leaders, educators, practitioners who are committed to the diversity changes and agents lifelong learners. Our college provides learning-centered experiences that fasten a diverse academic community. The college promotes ஆண்டறிக்கையை வாசிப்பதற்கு வாய்ப்பளித்த நல் உள்ளங்களுக்கு முதலில் என் நன்றியை சமர்ப்பித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். I extend my warm welcome to our esteemed chief guest of today's function, Tirumadi Nachiyar Kannan, our founder principal of in Arts and Science College for Women and director of our institutions, our honorable chairman sir, beloved correspondent madam, our vice chairman sir and their family members, respected principals of our sister concerns, faculties of various departments, my dear energetic colleagues and my beloved students. VPMM College of Education for Women is started in the year 2005 with 100 students. Our chairman's vision is to offer all relevant streams of education to women in the same campus. The highlight of our institutions is that they serve the course of education of women in rural area, thereby
to be an exemplary educational complex for women in southern region. நமது அனைத்து கல்வி நிறுவன முதல்வர்களையும் நெறியாளர்களையும் அனைத்து துறையை சார்ந்த ஆசிரியர் பெருமக்களையும் அனைத்து மாணவ கண்மணிகளையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நமது ஆசிரியர் பயிற்சி நிறுவனமானது 2004 தொடங்கி நமது தலைவர் ஐயா அவர்களின் அயராது உழைப்பால் இன்று வரை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தரமான ஆசிரியர்களை உருவாக்குவதில் நமது ஆசிரியர் பயிற்சி நிறுவன விரிவுரையாளர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். சிறப்பு விருந்தினர் திருமதி நாச்சியார் கண்ணன் விழா சிறப்புரை நிகழ்த்தினார். ஏற்று உட்கார்ந்திருப்பவர் அவர்களை பற்றி மேடையில் ஒரு பயோடேட்டான்னு சொல்லுவாங்க. பயோடேட்டான ஒரு சின்ன ஒரு வாழ்க்கை குறிப்பு. அதை ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அவர்கள் இந்த நிலைமைக்கு வருவதற்கு இப்ப நானும் நம்புகிறேன், சேர்மன் அவர்களும் நம்புகிறார்கள். அவரும் தன்னுடைய பாதையை கடந்து வந்த பாதையை நினைத்து, அதாவது சிரமப்பட்டு இந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள். வளர்ச்சி, அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கிறார்கள். நானும் அதே மாதிரி தான் நினைக்கிறேன். சிறு வயதிலிருந்து கஷ்டப்பட்டு படித்து ஒரு வேலைக்கு போய் வேலை செய்து இப்பொழுது ஒரு நிலைமைக்கு இந்த உங்கள் முன்னால் நிற்கின்ற ஒரு நிலைமை எனக்கு கிட்டியிருக்கிறது என்றால் அதுவும் ஒரு வெற்றியாகத்தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இரண்டு பேரை சொல்லும்போது, அதாவது சேர்மன் அவர்களிடம் கேட்பேன், என்ன பேசுவது என்று. கல்லூரி வளர்ச்சியை பற்றி பேசுங்கள் மேடம். ஒவ்வொரு தடையும் இதே திரும்ப திரும்ப பேசினா ஸ்டூடெண்ட்ஸுக்கு போர் அடிக்கும். அதே மாதிரி டாக்டர் தங்கவேலு ஐயா அவர்கள் இருந்தார்கள். அவரிடம் கேட்பேன், சார் என்ன பேசுவது, திடீரென்று பேச சொன்னால் என்ன பேசுவது அப்படின்னு. உன்னை பற்றி பேசுமா, உங்களை பற்றி பேசுங்கள், நீங்க எப்படி எங்க பிறந்தீங்க, எங்க வளர்ந்தீங்க, எப்படி படிச்சு வந்தீங்க, அதை பற்றி பேசுங்கள். அதிலிருந்து சில கருத்துக்களையாவது இந்த மாணவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் நான் நிறைய பேசினதே இல்லை. எங்கேயுமே எப்பவுமே என்னுடைய கடந்த காலத்தை பற்றியோ அல்லது சிறு வயதிலிருந்து படித்ததை பற்றியோ நான் பேசினதே இல்லை. அதாவது நான் இந்த மேடையில் இருக்கிறேன் என்றால் என்னுடைய குடும்பம், நான் 70 வயது ஆகிறது எனக்கு. இப்பொழுது உள்ள வசதிகள் எல்லாம் நான் படிக்கிற காலத்தில் இருந்திருக்குமா என்று கொஞ்சம் நினைத்து பாருங்கள். நான் எங்கே பிறந்தேன் என்றால் தேனி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அம்பாசமுத்திரம் என்றால் திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் கிடையாது. இது ஒரு சிறு கிராமம். ஆனால் மிகச்சிறந்த மிக பசுமையான அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு நடுத்தர வகுப்பு விவசாய குடும்பத்தில் பிறந்தவள். நான் அதாவது உங்கள்கிட்ட பேசணும். வரலாற்று சிறப்புமிக்க ஆட்களை பற்றி பேசுகிறத காட்டிலும் நம்ம கல்லூரியில் படித்த ஒரு பொண்ணை என்னோட ரோல் மாடலாக நான் எடுத்திருக்கேன். அதே பெரிய விஷயம். அது என்னன்னு சொல்லிடுறேன். அந்த நிகழ்வை பற்றி 2 மாதங்களுக்கு முன்னால் 2013-14 பிகாமில் விண்ணப்பித்த ஒரு மாணவி ஒரு செமஸ்டர் எழுதியிருக்கு. அடுத்த செமஸ்டர் காலேஜுக்கு வரல. சார் நான் அந்த மாதிரி விலகிட்டேன் சார், என்னால் வர முடியல, என்னோடய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டுச்சு. நான் கேட்டேன், ஏன்டா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு சரி அஸ் யூஸ்வல் என்ன ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு மேரேஜ் ஆயிருந்துச்சு. மேரேஜ் ஆகவுமே சொல்ல விரும்பவில்லை அந்த பொண்ணு. ஒரு 3 நிமிஷம் அழுதுச்சு. நான் எப்பயுமே பிள்ளைங்கள் என்ன செய்வேன்னா, சிரித்தாலும் சிரிக்க விட்டுருவேன், அழுதாலும் அழுக விட்டுருவேன். அப்போ தான் மேட்ரை வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய கொள்கையை நான் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அழுக விட்டுட்டேன். அழுது முடிச்சப்பறம் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு இந்த பொண்ணை என்னென்னு கேளுங்கன்னு சொன்னேன். நான் சார்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆஃபீஸ் ஸ்டாஃபை கூட வச்சு கேட்டேன், என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. சார் அப்பா அம்மா எங்கடான்னு கேட்டேன். அப்பா அம்மா இருக்காங்க சார், வர முடியாது சார் அப்படின்னு சொன்னான். வீட்டுக்காரர் எங்கடா? இருக்கார் சார், அவர் ரொம்ப தூரத்தில் இருக்கார் சார். எங்கள் அப்பாவும் அம்மாவும் திருவிழாவுக்கு போகிறோம்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போய் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க சார், எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னேன். அப்போது அப்பா அம்மா பண்ணியிருந்தால் நல்லா தாண்டா பண்ணியிருப்பாங்க, எனக்கு அது பிடிக்கலையே சார்
நான் படிக்கணும்னு நினச்சேன், எங்கள் அப்பா அம்மா செஞ்சுட்டாங்க சார் அப்படின்னு சொல்லுவோமே. சரிடா, அப்பா அம்மா செஞ்சுட்டாங்க, நீ வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸை நான் சொன்னேன். அந்த இடத்துல என் தாய் தந்தையை நான் மதிக்கிறேன் சார்ங்கிற ஒரு வார்த்தை சொன்னா, அதுக்காக தலையை கீழே போட்டா, அந்த தாலியை ஏற்றுக்கிட்டா. ஒரு படிக்க வேண்டிய பெண் இந்த சூழ்நிலையில் அவளோட கதையை இன்னும் கேட்க கேட்க ஒரு தெய்வமா அந்த மீனாட்சியே, உண்மையிலேயே அந்த மீனாட்சி நேரடியாக என்னை வந்து பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. அந்த பொண்ணை அடுத்து கேட்குறேன், இன்னும் இருக்கு அந்த பொண்ணுகிட்ட இருந்து, உங்கள் வீட்டுக்காரர் எங்கடா இருக்காரு அப்படின்னு சொன்னதுமே, எனக்கு 3 பவுன் நகம் போடுறேன்னு சொல்லி அவசரமாக எங்கள் அப்பா 1 பவுன் போட்டார் சார், 2 பவுன் போடலை. அதனால எங்கள் வீட்டுக்காரனை விட்டுட்டு போயிட்டார் சார். அவர் எங்கடா இருக்காரு? கனடாவில் வேலை பார்க்குறாரு, கொத்தனார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு சார்ன்னு சொன்ன அந்த பொண்ணு. இது அடுத்த சோகம் அந்த பொண்ணுக்கு. சரிடாம்மா, நீ அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வா, நம்ம பேசிக்கிறலாம், அப்பா அம்மா கூட்டிகிட்டு வா. வரமாட்டாங்க சார். ஏன்டா அப்படின்னா, பொண்ணு நம்ம இப்படி போய் புதகுழியில் தள்ளிட்டமே அப்படின்ட்டு அம்மா இறந்து போனாங்க, அப்பா ஒரு கை கால் வராமல் இருக்காங்க சார்ன்னு சொன்னேன். இது 3வது சோகம். 4வது சோகம், மாமனார் மாமியார் இருக்காங்களான்னு கேட்டேன். நான் போகிறதுக்கு முன்னாடி மாமியார் போயிட்டாங்க, மாமனார் மட்டும் இருக்கார் சார் அப்படின்னு சொன்னான். இப்போ நீ என்னடா செய்ய போகிற? இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஸ்டோரில் எனக்கு 2000 ரூபா சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்காங்க சார். ஒரு குழந்தை, ஒரு மாணவி, தாயாவும் பாட்டியாவுமான கதையை நான் இங்கே சொல்கிறேன். அந்த குழந்தை மாமனாரை பார்க்கிறது, அந்த குழந்தை தந்தையை பார்த்துக் கொள்கிறது, அந்த குழந்தை தனது குழந்தையும் பார்த்துக் கொள்கிறது. இந்த சிறிய வயதில் அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட அந்த ஒரு மன அழுத்தம் அந்த சான்றிதழ் பெற்றவொன்னு கிடைச்சிச்சு. அந்த மாணவியை ஏன் ரோல் மாடலாக வைக்கிறதுனால இல்லை, உங்களுக்கு அந்த மாணவி ஒரு ரோல் மாடல் தான். இந்த மாதிரி வாழ்க்கையில எவ்வளவு அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. கடைசியில் ஒரு சொந்தத்தை வேற விட்டுட்டு போயிட்டா என்கிட்ட வந்து அந்த பொண்ணு. கடைசியில் வந்து போகும்போது, போயிட்டு வரேன் சார், உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ வந்து பண்ணுறா, நல்லா இருக்கும் வாங்கன்னு கூப்பிட்ட போது அந்த குழந்தைகிட்ட சொல்கிறா, தாத்தாவுக்கு டாட்டா சொல்லு. தாத்தாவுக்கு இந்த சொந்தம் யாருக்குமே கிடைக்காது. பணம் கொடுத்தாலும் தாத்தாங்கிற சொத்து யாருக்கும் கிடைக்காது. அந்த குழந்தை அந்த சொன்ன ஒரே விஷயம், தாத்தாவுக்கு டாட்டா சொல்லு. அந்த குழந்தை டாட்டான்னு சொல்லிட்டு போச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, 2532 பெண்களுக்கு நாம் தாத்தாவாக இருக்கிறது இது பெரிய கின்னஸ் அவார்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். முனைவர் விபிஎம் சங்கர் தலைமையில் முனைவர் பழனி செல்வி சங்கர் வழிகாட்டுதலில் விபி முத்தையா பிள்ளை மீனாட்சி அம்மாள் மகளிர் கல்வி குழுமம் கிருஷ்ணன் கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர், விபிஎம்எம் ஐடி பார்க், விபிஎம்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், விபிஎம்எம் பொறியியல் கல்லூரி, விபிஎம்எம் கல்வியியல் கல்லூரி, விபிஎம்எம் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, விபிஎம்எம் செவிலியர் கல்லூரி, விபிஎம்எம் ஆர்கிடெக்சர் கல்லூரி, விபிஎம்எம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி, விபிஎம்எம் ஏரோ கிட்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல், இவற்றுக்கெல்லாம் சிகரமாக விபிஎம்எம் மெடிக்கல் ஃபவுண்டேஷன் எல்லாம் நிறைந்தது. மகளிர் கல்விக்கான சிறந்தது விபிஎம்எம் மகளிர் கல்வி குழுமம் கிருஷ்ணன் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர். தொலைபேசியில் 04563 289111 04563 289001. வாருங்கள் பெண்களை, ஜெயித்து காட்டுவோம். சிறப்புரையை தொடர்ந்து விபிஎம்எம் கல்வி குழுமத்தின் ஒவ்வொரு கல்லூரியிலிருந்தும் முதல் 3 பரிசுகள் பெற்ற மாணவிகளுக்கு சிறப்பு விருந்தினரும் தாளாளரும் இணைந்து பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினர்.
விழாவின் நிறைவாக விபிஎம்எம் கல்வி குழுமத்தின் மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஒளியை பார்த்து பகலிரவும் நமக்கை சுற்றும் பூமி இவன்தானே. தேகத்தில் வளம் தந்தார். மழைத்துளியாய் பனியாய் கடல் நீராய் உலகத்தில் வாழும் ஜீவராசியின் உதிரத்தில் இவன் தானே. நீரொன்று வாயும் ஒன்று மரமாய் அவன் இங்கே வளர்ந்தான். உலகை பச்சையாயவனும் மாற்றினான் அவன் நிழல் கொடுத்தான். பறவைகளுக்கும் வீடவனாகினான். பிரபஞ்சத்தின் பொக்கிஷமாக எங்கும் இவன் வளர்ந்தான். காப்போம் நாம் அனைவரும் இவர்களை, பரப்போம் நாம் எங்கும் மரங்களை, சேகரிப்போம் தண்ணீர் துளிகளை. காப்போம் நாம் அனைவரும் இவர்களை, பரப்போம் நாம் எங்கும் மரங்களை, சேகரிப்போம் தண்ணீர் துளிகளை. நம் தேசத்தில்